எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கே இருக்கிற அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. தேசம் எல்லாம் மண்மேடாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இந்த தேசம் சுட்டரிக்கப்பட்டது, தேசம் மண்மேடாக இருக்கிறது. இந்த எருசலேம் பாழா போன செய்தி நெகேமியாவுடைய காதுகளில் எட்டின உடனே அவன் அந்த மனுஷனுக்குள்ளே எழும்பின அந்த எழுப்புதல் எப்படியாவது நம்முடைய தேசத்தை கட்டணும் அப்படின்றதுக்காக அவர் முதல்ல ஜெபிக்கிற ஜெபந்தான் இந்த ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன கிடைச்சு அப்படின்னு சொன்னால், காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். அதனால் நான் நம்புகிறேன், இந்தந்த காரியமெல்லாம் நம்முடைய கைவிட்டு போனதோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எல்லா காரியங்களும் நம்மை தேடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தடையாக இருக்கிற காரியங்கள் கைகூடி கர்த்தர் வர பண்ணுகிறார். நீங்களும் நானும் விருப்பப்பட்ட காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். நீங்கள் எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் அது உங்களுக்காக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி, அதற்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். சீக்கிரமாக நம்ம எல்லாரும் ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். என்ன அற்புதத்தை பார்க்க போகிறோம்னா, நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே காரியமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கைகூடி வரப்போகிறது.